இந்த நாட்டிலே நாங்கள் அனைவரும் அவதானிக்கக்கூடிய ஒரு பாரிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்த வரவு செலவு திட்டமானது இந்த நாட்டின் வடக்கையும் கிழக்கையும் மேற்கையும் தெற்கையும் ஒன்றுபடுத்தி இனவாதம் மதவாதம் இல்லாத ஒரு வரவு செலவு திட்டமாக அபிவிருத்தி காண வேண்டிய ஒரு வரவு செலவு திட்டமாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. உதாரணமாக சொல்லப்போனால், பிரதேச சபை உறுப்பினர்களின் வெண்ட தொகுதி 412, அதே நேரம் பார்லமெண்டத்திலே அரசோடு சம்பந்தப்பட்ட உறுப்பினர்கள் 11, இலங்கையில் உள்ள மொத்த முஸ்லீம் ஜிஎன் டிவிஷன் 833 எல்லாம் சேர்த்தால் இந்த நாட்டில் வாழ்கின்ற சிறுபான்மை சமூகத்துக்காக வேண்டி 7000 மில்லியன் ரூபாக்கள் பிரதேச ரீதியாக ஒதுக்கப்பட்டுள்ள ஒரு வரவு செலவு திட்டமாக நாங்கள் காணுகின்றோம். நாட்டிலே பாரிய ஒரு உள்நாட்டு உற்பத்தியை ஊக்கமளிக்கக்கூடியவாறு இந்த வரவு செலவு திட்டம் அமைந்திருக்கிறதை நாங்கள் அனைவரும் மிக சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. இந்த நாட்டிய உற்பத்தி இன்று பாரிய வீழ்ச்சி கண்டிருக்கின்ற காலகட்டத்திலே உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதற்குரிய சுய தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த வரவு செலவு திட்டம் அமைந்திருப்பதை நாங்கள் அனைவரும் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்க சபை முதல்வர் அவர்களே. அதே நேரம் இந்த நாட்டிலே வருகின்ற சிறுபான்மை சமூகத்துக்கு பாரிய பிரச்சனைகள் இந்த நாட்டிலே முகம் கொடுத்த ஒரு வரலாறு அனைவரும் கண்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. ஜனாசா எரிப்பா இருக்கலாம். அந்த சந்தர்ப்பத்தில் கூட நாங்கள் யாரை நல்கினோம்? நாட்டினுடைய பிரதமரை நல்கினோம், நாட்டுடைய நிதி அமைச்சரை நல்கினோம். அவர்களிடத்திலே நாங்கள் சென்று எங்களுக்காக வேண்டி அவர்கள் குரல் கொடுத்து அதுக்குரிய தீர்வையும் கால ரீதியிலே கிடைக்கப்பட்டன. அதே நேரம் இன்று இந்த நாட்டிலே பொருளாதாரத்திலே ஒரு முக்கிய பங்கான பால் உற்பத்தி, அதனை இறைச்சி உற்பத்தி, மாட்டு அறுப்புக்குரிய பிரச்சனை இந்த நாட்டிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக வேண்டி நாங்கள் கௌரவ பிரதமரை நாடினோம், அதனை நிதி அமைச்சரை நாடினோம். அவர்கள் அதுக்கு சம்பந்தப்பட்ட உறுப்பினர்களை பேசி இன்ஷா அல்லாஹ் அதுக்குரிய தீர்வையும் மிக விரைவிலே தருவதாக எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கின்றார்கள். இதே நேரம் இந்த நாட்டிலே வாழ்கின்ற சிறுபான்மை சமூகங்களுக்கு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது ஏதோ ஆள்கின்ற ஆட்சியாளரிடத்திலே சென்று நான் இந்த மக்களிடத்திலே கேட்கின்றேன், அவர்களிடத்திலே பேச்சு பிரச்சனைகளை தீர்ப்பதா, இல்லை என்றால் வெறுமனே வாயினால் வத்தலையை நாட்டி இந்த நாட்டில் வாழ்கின்ற சிறுபான்மை சமூகத்தை உசுப்பூற்றி அவர்களை மின்னும் மின்னும் பிரச்சனைக்குள்ளாக்குவதா என்பதனை இந்த சபையிலே நான் இந்த நாட்டிலே வாழ்கின்ற சிறுபான்மை சமூகத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். காரணம் என்னவென்றால், எங்களுடைய சமூகம் பாரிய பிளவுகளையும் பிரச்சனைகளையும் முகம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படியான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கக்கூடிய காலகட்டத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வருகின்ற பிரச்சனைகளை இருக்கின்ற அரசோடு இணைந்து பேச்சு அதற்குரிய நிரந்தர தீர்வுகளை நாங்கள் காண வேண்டும் ஒழிய அதற்கு மாற்றமான எல்லாரும் எதிர்க்கின்றார்கள், நாங்களும் எதிர்க்க வேண்டும் என்ற எதிர்ப்பை நாங்கள் காட்டினால் எங்களுடைய சமூகம் பாரிய ஒரு பிளவை முகம் கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் இந்த நாட்டில் ஏற்படும். இதனால் தான் இந்த வரவு செலவு திட்டம் நாங்கள் அனைவரும் அறியக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த நாட்டிலே பாரிய இன்று வீழ்ச்சி, டாலருடைய வீழ்ச்சி காணுகின்றோம். காரணம் என்ன? உள்நாட்டு உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக சபை முதல்வர் அவர்களே, நன்றாக உங்களுக்கு தெரியும், எங்களுடைய அயல் நாடான இந்தியாவை எடுத்து பாருங்கள். அந்த நாட்டிலே உதாரணமாக 99% மக்கள் உள்நாட்டிலே உற்பத்தி செய்கின்ற இயற்கையான பாலைத்தான் அருந்துகின்றார்கள். ஆனால் எங்களுடைய நாட்டிலும் பால் உற்பத்தி செய்யப்படுகின்றன. என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், அந்த பாலை கடைக்கு கொடுத்து விட்டு
வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கின்ற பால்களைத்தான் எங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற ஒரு வரலாறை நாங்கள் காண்கிறோம். இதனால் தான் எங்களுடைய கௌரவ நிதி அமைச்சர் பெசில் ராஜபக்ஷ அவர்கள் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, உள்நாட்டு உற்பத்திக்குரிய வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி பாரிய நிதியை கிராமபூரமாக ஒரு கிராமம் ஒரு ஜிஎன் டிவிஷனுக்கு 30 லட்சம் ரூபாயும் ஒரு பிரதேச சபை உறுப்பினருக்கு 40 லட்சம் ரூபாயும் கொடுத்து கிராம மக்களிடையே காலடைக்கு சென்று அவர்களிடத்திலே அவர்களுடைய தேவைகளை கேட்டு அதை பெற்று இந்த வரவு செலவு திட்டத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. நாளடைவு ரீதியிலே இந்த உற்பத்திகள் அதிகரித்து பொருளாதாரத்திலே ஒரு பாரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு அமையும் என்பதனை இந்த சபையிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரம் நாங்கள் சிங்கப்பூராக வர வேண்டும் என்கின்றோம். நாங்கள் அதே நேரம் இந்தியா வேண்டு வர வேண்டும் என்கின்றோம். ஏன் எப்படி வருவது? உள்நாட்டு உற்பத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்காவிட்டால் எங்களால் வர முடியாது. அதே நேரம் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கக்கூடிய அனைத்து ஏற்பாடுகளை செய்தால் மாத்திரமே தான் இந்த நாட்டை முன்னேற்ற முடியும். இல்லாவிட்டால் பேரளவிலே சிங்கப்பூரை போன்றும் மலேசியாவை போன்றும் இந்த நாடு வர வேண்டும் என்று வார்த்தை அடிப்படையிலே பேச முடியும். ஆனால் செயலிலே எங்களை இந்த நாட்டை முன்னேற்ற முடியாது. இப்படியான ஒரு வரவு செலவு திட்டம் ஏற்படுத்தியது நோக்கம் இந்த நாட்டை உலகத்திலே ஒரு உன்னதமான நாடாக்க வேண்டும். இன்று நாட்டிலே நாங்கள் அனைவருக்கும் தெரிந்த விடயம், கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு டாலர் இல்லாத பிரச்சனைக்கு பாரிய முகம் கொடுக்கக்கூடிய காலகட்டத்திலே தான் நாங்கள் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதற்கு நிரந்தர தீர்வு இந்தியாவை எடுத்துக்கொண்டால் அனைத்து உற்பத்திகளும் அந்த நாட்டிலே உற்பத்தி செய்யப்படுகின்றது. யாருக்கும் அவர்கள் அடிபடைய வேண்டிய தேவையில்லை. அதனால் தான் இன்று தலை நிமிர்ந்த ஒரு நாடாக இந்தியா காணப்படுகின்றது. அதனால் நான் நாட்டிலே வாழ்கின்ற எங்களுடைய சிறுபான்மை சமூகத்திடத்திலே நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நாங்கள் இருக்கின்ற ஆட்சியாளர்களோடு இணைந்து எங்களுடைய பிரச்சனைகளை தீர்வுகளை காண வேண்டுமே ஒழிய பேச்சளவிலே நாங்கள் தீர்வு காண முடியாது. எங்களுக்கு தெரியும், 48ஆம் ஆண்டு இந்த நாட்டிலே சுதந்திரத்தை பெறுவதற்காக வேண்டி டிபி ஜாயா அவர்கள், டாக்டர் ராசிக் ஃபர்தா அவர்கள், டிபி லெப்பே அவர்கள், அதே நேரம் எங்களுடைய கல்வி அமைச்சர் பதூர்தீன் அவர்கள், மறைந்த மாமனிதன் அஷ்ரப் அவர்கள் வழிகாட்டி சென்றார்களே. இன மதம் அடிப்படையிலும் நாங்கள் அரசியல் செய்வது இந்த நாட்டுக்கு பொருத்தமில்லை. இருக்கின்ற ஆட்சியாளர்களோடு இணைந்து சமூக பிரச்சனையா எங்களுடைய எந்த பிரச்சனை இருந்தாலும் அவர்களுக்கு முன்வைத்து அவர்கள் உள்ளங்களை வென்று தேவைகளை தீர்க்க வேண்டுமே ஒழிய முன்மறைந்த மாமனிதர்கள் காட்டி தந்த வழியிலே எங்களுடைய அரசியல் பயணம் செல்லாததன் காரணமாகத்தான் இன்று சிறுபான்மை சமூகம் இந்த நாட்டிலே அடிமை சமூகமாக, உரிமை இழந்த சமூகமாக இந்த நாட்டிலே தக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எப்ப எங்களுடைய உரிமைகளை பெறுவது? அம்பாறை மாவட்டத்தில் எடுத்துக்கலாம், மட்டக்களப்பு மாவட்டத்தில் எடுத்துக்கலாம். எவ்வளவு சிறுபான்மை சமூகத்துடைய பிரச்சனைகள் தலைக்கு மேலால் நிமிர்ந்து கொண்டிருக்கின்றன. இதை எப்படி தீர்ப்பது என்று எங்களுடைய தலைவர்கள் யாரும் முன்வந்து எந்த விதமான முன்மொழிவையும் அவர்கள் வைக்க மாட்டார்கள். எங்களுடைய சமூகத்திலே எந்த அளவு சமூக பிரச்சனை இருக்கின்றதோ அந்த அளவுக்கு தான் எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கு அரசியல் செய்யலாம். பிச்சைக்காரனுக்கு புண்ணிருந்தால் தன்னுடைய புண்ணிருக்கும் வரைக்கும் தான் பிச்சை வாங்க முடியும் போன்று தீர்வுக்குரிய அரசியலாக மாற வேண்டும். தீர்வில்லாத அரசியலாக வெறுமனே இந்த சபையிலே வந்து இந்த நாட்டிலே வாழ்கின்ற, அமைதியாக வாழ்கின்ற இந்த முஸ்லிம் சமூகத்தை, கத்தோலிக்க சமூகத்தை, தமிழ் சமூகத்தை பலி கொடுத்து அரசியல் செய்வது முறையல்ல. அன்று தமிழ் சமூகமாயிருக்கலாம், எல்டிடி அடிப்படையிலே வந்து ஒரு பாரிய விளைவை ஏற்படுத்தினார்கள். அந்த சமூகம் எதை கண்டார்கள்? 30 வருட யுத்தத்திலே கண்டது எதுவுமே இல்லை. இழந்தது பல ஆயிரம் கோடி சொத்துக்கள், பல ஆயிரக்கோடிக்கான உயிர்கள். அதே போன்று எங்களுடைய நல்லாட்சி காலத்திலே நாசமா போன அந்த ஷஹ்ரான் என்பவன் எங்களுடைய சமூகத்தை பலி கொடுத்து இந்த நாட்டில் வாழ்கின்ற சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்தை பலி கொடுத்து ஒரு அநியாயமான, கொடுகோரமான, ஒரு மோசமான செயலில் ஈடுபட்டு
அப்பாவி சமூகத்தை பலி கொடுத்த வரலாறு இந்த நாட்டிலே இருக்கின்ற. அதனால் இந்த சமூகத்திலே வாழ்கின்ற எங்களுடைய சகோதரர்களுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம், பேச்சளவிலே வெறுமனே வீரம் பேசக்கூடிய அரசியல் பேச்சுவார்த்தைகளுக்கு நீங்கள் அடிமை சமூகமாக வாழ வேண்டாம். உங்களுடைய உரிமைகளை பேசி வெல்லக்கூடிய சமூகமாக இந்த நாட்டிலே இருக்கின்ற பிரதமராக இருக்கலாம், முதலமைச்சராக இருக்கலாம், ஜனாதிபதியாக இருக்கலாம், மற்ற அமைச்சர்களாக இருக்கலாம், எங்களுடைய உரிமைகளை பெறக்கூடியவாறு நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியவாறு எங்களுடைய அரசியலை செய்தால் மாத்திரமே எங்களுக்கு எங்களுடைய பிரச்சனை தீர்க்க முடியும். எங்களுக்கு மேலும் வெறுமனே வாயினால் வத்தலையை நாட்டிவிட்டு கிராமங்களுக்கு போய் அதை பேசிவிட்டோம், இதோ வருகிறோம் என்று சமூகத்தையே மாற்ற முடியும். அதனால் எந்த பலனுமே சமூகம் காண முடியாது. சமூகத்திலே நான் கேட்கின்றேன், சமூகமே நீங்கள் எங்களை பார்லிமென்ட் அனுப்பினது வெறுமனே இந்த சபைக்கு வந்து உங்களை பலி கொடுத்து உங்களை ஏமாற்றி உங்களை உசுப்பூட்டுவதற்காக அனுப்பீர்களா? உங்களுடைய பிரச்சனைகளை நிரந்தர தீர்வை காணுவதற்கு அனுப்பினீர்கள். உங்கள் கிராமத்திலே எவ்வளவு பிரச்சனை இருக்கின்றன. வெறுமனே வெட்டினால் சிவப்பு, வெட்டினால் பச்சை, வெட்டினால் மஞ்சள் கலர்களை நாங்கள் எங்களுடைய கட்சியின்றி சொல்லிக்கொண்டு வெறுமனே இருந்தால் எங்களுடைய எதிர்காலம் ஒளிமயமாகாது. கல்வியிலே நாங்கள் முன்னேற வேண்டும், சுகாதாரத்திலே முன்னேற வேண்டும், கிராமங்கள் அபிவிருத்தி அடைய வேண்டும். அப்படியானால் நாங்கள் சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினரோடு என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் எங்களுடைய கிராமத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும், எங்களுடைய உற்பத்திகளை அபிவிருத்தி செய்ய வேண்டும், வியாபாரத்திலே உற்பத்திகளை அதிகரிக்க வேண்டும், தொழில் அபிவிருத்திகளை நாங்கள் அதிகரிக்க வேண்டும். இதன் மூலம் மாத்திரமே தான் இந்த நாட்டை நாங்கள் முன் நடத்தி செல்லக்கூடிய ஒரு இந்த சமூகத்துக்கு நாட்டுக்கு உதவியுள்ள சமூகமாக எங்களால் மாற முடியுமே ஒழிய வெறுமனே வாய் பேச்சுக்களை பேச்சு இந்த சபைக்கு வந்து உசுப்பூட்டக்கூடிய வார்த்தைகளை பேசி சமூகத்தை பலி கொடுக்க முடியாத ரீதியில் தான் நாங்கள் இன்று இந்த அரசாங்கத்தோடு வருகின்ற காலங்களில் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது எங்களுடைய பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அதுக்கு சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளை கண்டு நாங்கள் தீர்வுகளை கண்டு கொண்டிருக்கின்றோம். நாங்கள் பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் வருகின்ற காலங்களிலும் பல பிரச்சனைகள் முன்னோக்கி இருக்கின்றது எங்கள் சமூகத்துக்கு. அதற்கான தீர்வுகளை நாங்கள் காணுவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றோம். இந்த அபிவிருத்தி திட்டமானது எந்த இனத்தையோ எந்த குலத்தையோ எந்த மதத்தையோ கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு அபிவிருத்தி திட்டம் அல்ல. இந்த பட்ஜெட்டானது காலை அவசானம் வினாடியாக தந்த சபாபத்துமணி இந்த வரவு செலவு திட்டமானது அனைத்து நாட்டிலே வாழ்கின்ற அனைத்து இன மக்களையும் அனைத்து சமூகங்களையும் அனைவருக்கும் ஒன்று சமனான ஒரே அமைப்பில் உருவாக்கப்பட்ட ஒரு அபிவிருத்தி பட்ஜெட்டாகத்தான் என்னால் காண முடிகின்றது. இதனால் இந்த வரவு செலவு திட்டம் உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்க வரவு செலவு திட்டமாக இருக்கின்றது. காரணம் என்னவென்றால் இந்த நாட்டிலே வாழ்கின்ற சிறுபான்மை சமூகங்களுக்காக வேண்டி 7,000 மில்லியன் ரூபாக்களை நிதிகளை ஒதுக்கீடு செய்து நாட்டின் உற்பத்தியை அதிகரித்து நாட்டை ஒரு முன்னேற்றமுடைய நாடாக மாற்றுவதற்கு உருவாக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் என்று கூறி எனக்கு நேரம் தந்த சபை முதல்வருக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.